அற்புதம், அற்புதம். இந்த புல்லாங்குழல் இசையை நான் யமுனை கரையிலும் கேட்டேன். அங்கும் இந்த அமிர்த கானத்தை நீதான் இசைத்தாயோ? யமுனை கரையா? அது எங்க இருக்கு? நான் இந்த காட்டை விட்டு எங்கேயுமே போனதில்ல. இல்லை, இன்று நான் கேட்ட இந்த இசையை பிருந்தாவனத்தின் யமுனை கரையிலும் நீதான் இசைத்திருக்க வேண்டும். சரி, இந்த அந்தகாரத்தில் உட்கார்ந்து எதற்காக இப்படியொரு இசையை இசைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்க வருவீங்கன்னு தான். அப்படியென்றால் நீதான் யமுனை கரையில் புல்லாங்குழல் வாசித்தேன் என்கிறாயா? அன்றும் இப்படித்தான் இந்த இசை என்னை சுண்டி இழுத்தது. தேடி வந்தேன். எங்கிருந்தோ நீ என்னை பார்த்திருக்கிறாய். அதனால்தான் நான் இப்போதும் தேடி வருவேன் என்று என்னை எதிர்பார்த்து வாசித்துக் கொண்டிருக்கிறாய். சரிதானே? இப்படி ஒரு இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்? கத்துக்கிறதா? நான் யார்கிட்ட போய் கத்துக்கிறது? நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காகத்தான் வாசித்தேன் என்று சொன்னாயே. அது இருக்கட்டும், நீங்க யாரு? இந்த காட்டுல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரியாமலா என்னை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறாய்? புல்லாங்குழல வாசிச்சா அதை கேட்டு யாராவது வருவாங்க இல்லையா? அதத்தான் நான் சொன்னேன். அது சரி, உங்களை பார்த்தா என்ன மாதிரி வேடனாவும் தெரியலையே. எந்த ஊரு நீங்க? நான் வடநாட்டிலிருந்து தெற்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கும் ஒரு யாத்ரிகன். என்னுடன் வந்த என் தகப்பனாருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அதனால் மேலும் பயணிக்க முடியாமல் இங்கேயே தங்கிவிட்டோம். இப்போ உங்க தகப்பனார் எங்க இருக்காரு? ஐயோ, விஷ காய்ச்சல் போல இருக்கே. அனலா கொதிக்குது.